தெரு நாய்கள். விண்வெளி எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான இடம்னு எல்லாருக்குமே தெரியும். டக்குன்னு ஒருத்தர் கஷ்டம் சூட்டை போட்டு விண்வெளிக்கு போயிட்டு வாடா அப்படின்னு அனுப்பிச்சிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி யாராச்சும் அமைச்சு டெஸ்ட் பண்ணணும்ல. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த ஸ்பேஸ் ரேஸில் அமெரிக்கா சில குரங்குகளையும் எலிகளையும் விண்வெளிக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் சோவியத் யூனியன் நாய்களை சூஸ் பண்ணாங்க, தெரு நாய்களை. ஏன், எதுக்கு சூஸ் பண்ணாங்க? திஸ் இஸ் அன்சைன்ட். தெரு நாய்கள் செய்த சாதனை. வெளிப்படையா உலக போர் நடந்து முடிச்சாலும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு சின்ன உரசல் எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இதை கோல்டு வார்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டு வார்க்குள்ளே தான் ஸ்பேஸ் ரேஸும் அடங்கிச்சு. எங்கள் கிட்ட தான் டெக்னாலஜி அதிகமாக இருக்குது, எங்கள் கிட்ட இருக்க அந்த வெப்பனுக்கு உங்களால் பதிலே சொல்ல முடியாதுன்னு சொல்லி வித்தியாசமாக ஏகப்பட்ட அணு ஆயுதங்கள் சோதனையும் கண்டம் விட்டு கண்டம் தாக்கக்கூடிய ஏவுகணைகளையும் ரஷ்யா பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் விண்வெளியும் எங்களுக்கு தாண்டா சொந்தம், இதை தடுக்க யாரும் வர முடியாதுன்னு சொல்லி விண்வெளி சாதனைகளும் பல புரிந்தாங்க. முக்கியமாக விண்வெளியோட முதல் சேட்டலைட் ஸ்பட்னிக்கை லான்ச் பண்ணது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அடினே சொல்லலாம். அதை தொடர்ந்து மனிதர்களை அனுப்புறது தான் சோவியத் யூனியனோட பிளானாக இருந்திருக்கு. ஆனால் எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல், எந்த ஒரு டேட்டாஸும் இல்லாமல் ஒரு மனிதனை டக்குன்னு விண்வெளிக்கு அனுப்பி பூமிக்கு ரிட்டர்ன் கூட்டிட்டு வரும்போது ஏதாவது ஆச்சுன்னா அது பெரிய கெட்ட பேரா மாறிடும்ல. மனிதனுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு உயிரினத்தை அனுப்பி டெஸ்ட் பண்ணலான்னு முடிவெடுக்கிறாங்க. அமெரிக்காவும் சைட் பை சைடு இந்த பிளானை தெரிஞ்சுக்கிட்டு குரங்குகளை சூஸ் பண்ணுறாங்க. குரங்குகள் க்ளோஸ் டு ஹியூமன்ஸ். ஸோ குரங்குகள் ஸ்பேஸுக்கு போய் கீழே வந்து செட்டில் ஆயிடுச்சுன்னா மனிதர்களாலேயும் போக முடியும். அந்த டேட்டாஸாக மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சுக்கலாம்னு சொல்லி அமெரிக்கா குரங்குகளை சூஸ் பண்ண, ரஷ்யா நாய்களை சூஸ் பண்ணுறாங்க. ஏன்? குரங்குகளோட நாய்கள் ஈஸியாக சொல்லி பேச்சு கேட்கக்கூடியது, டக்குன்னு ட்ரெயின் பண்ண முடியும், சொன்னதை பட்டுன்னு செய்யும். அது மட்டும் இல்லாமல் அவங்க சூஸ் பண்ண குரங்குகளோட அந்த நடவடிக்கைகள், அதோடைய அந்த கை கால்கள் ஆடுறது, அதை கட்டுப்படுத்துறதை விட நாய்களை கட்டுப்படுத்துறது ஈஸி. ஸ்பேஸுக்கு அனுப்பும்போது அவங்க அடிக்கப்படக்கூடிய அந்த கம்பார்ட்மெண்ட்டையுமே நாய்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாகவே வடிவமைக்க முடியும். சிம்பிளாக நாய்கள் சொல்லு பேச்சை கேட்கும், ட்ரெயினும் பண்ணுறது ஈஸின்னு சொல்லி தான் நாய்களை சூஸ் பண்ணாங்க. அண்ட் சாதா வீட்டில் வளர்க்குற நாய்களாக இல்லாமல் தெரு நாய்களை தான் அவங்க துரத்தி தேர்ந்தாங்களாம். அதுக்கான சில வரையறைகளையுமே வச்சுருந்தாங்க. நாய் முக்கியமாக வெள்ளையார் தான் நல்லது. ஏன்னா அந்த சமயத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபி தான். ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுக்கணும்னா வெள்ளையாக இருக்கும்போது அந்த நாய்களோட சைக்கிளை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் குட்டியாக இருக்கணும். நாய் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு குட்டியாக அமையணும். ஸோ அதனாலேயே பெண் திருநாய்களாக தேடி இருந்தாங்க. பெண்கள் ஆண்களோட கொஞ்சம் குட்டியாக இருக்கும்ல. முக்கியமாக அவங்க திருநாய்களை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஏன்னா தெருக்கல்ல வாழ்கிற அந்த நாய்கள் அதிக நாட்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்கும். அதிக வெயில், மழை, காற்று, பனின்னு சொல்லி எல்லா சீதோஷ நிலைகளுக்கும் பெர்ஃபெக்டாக பொருந்தி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிற தன்மையும் அதுக்கு இருக்கும். சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதும், தனியாக வச்சிருந்தாலும் அதோடைய அந்த ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு கூடாது. அந்த சமயத்தில் இந்த மாதிரி பல திருநாய்களை அவங்க எப்பப்பெல்லாம் அந்த மாஸ்கோ அண்ட் அந்த தெருக்கல்ல சுற்றி போகிறாங்களோ அப்போல்லாம் பார்க்கும்போது தூக்கிட்டு வந்துடுவாங்களாம். 1-2 இல்லைங்க. இந்த ஆராய்ச்சிகளில் கிட்டத்தட்ட 30-40 திருநாய்களை சோவியத் யூனியன் யூஸ் பண்ணதாக சொல்லப்படுது. அமெரிக்கன் சைட்லேயுமே சில நாய்கள் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. கணக்கெடுப்பின்படியே 80க்கும் அதிகமான நாய்கள் விண்வெளிக்கு போயிட்டு வந்ததாக சொல்லப்பட்டாலும் சில நாய்களோட பேர்கள் மட்டும்தான் கல்லில் பொறிக்கப்பட்டிருக்கும். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வெரி ஃபர்ஸ்ட் டாக் டு ரீச் காமன் லைன். காமன் லைன்னா ஸ்பேஸில் இருக்கக்கூடிய கர்மன் லைன்ன்றது 100 கிலோமீட்டருக்கும் உயரமாக இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய இமேஜினரி லைன் வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல தான் நம்ம பூமி முடிஞ்சு ஸ்பேஸ் ஆரம்பிக்கிறதா சொல்லுவாங்க. 100 கிலோமீட்டர் தாண்டி முதல்ல விண்வெளிக்கு போன நாய் எது தெரியுமா? 1 இல்லைங்க, 2 போயிருக்கேன். டைசிக் அண்ட் சைகன். இந்த 2 நாய்களுமே மாஸ்கோவோட அந்த தெருக்கல்ல நடந்துட்டு இருந்த நாய்கள் தான். இந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் சில பேர் அந்த நாய்களை கூட்டிகிட்டு வந்து அதுக்கான சில முக்கியமான ப்ரெஷர் டெஸ்டிங்கிறத பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஜி-ஃபோர்ஸ் டெஸ்டிங் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு குட்டி ரங்கராட்டின மாதிரி ஒன்று செஞ்சு அதில் இந்த நாய்களை வச்சு சுத்த விட்டுருக்காங்களாங்க. விண்வெளிக்கு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மொதல் பண்ணுற டெஸ்ட்டே இந்த ஜி-ஃபோர்ஸ் டெஸ்ட்டாக தான் இருக்கும். பூமியை கிழிச்சிக்கிட்டே விண்வெளிக்கு போகிற அந்த ராக்கெட் வெளிப்படுத்தக்கூடிய இந்த ஜி-ஃபோர்ஸில் இந்த நாய்கள் செத்துறக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சி வந்த எல்லா திருநாய்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஜி-ஃபோர்ஸ் டெஸ்ட்டுங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் பாஸ் ஆகிற அந்த நாய்களை தான் அடுத்த டெஸ்டிங்க்கு கூட்டு போவாங்க. 2வது டெஸ்ட்டாக மோஸ்ட்லி எல்லா நாய்களையுமே ஒரு தனி கம்பார்ட்மெண்ட் இல்லைனா சேம்பருக்குள்ளே அடைச்சி இருட்டான ரூமில் வச்சுருவாங்களாங்க. ஒரு 2-3 நாள் அந்த நாய் அந்த இருட்டான ரூமில் கொடுக்கப்பட்ட சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு அமைதியாக ப்ரெஷரை வெளிப்படுத்தாமல் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்குதான்னு சொல்லி நோட்ட விடுவாங்க. ஏன்னா ஒரு ராக்கெட் என்னதான் உருப்படியாக ரெடியாகி இருந்தாலும் அவங்க நினச்சோடனே ராக்கெட் சரி செஞ்சு லான்ச் பண்ண முடியாது. ராக்கெட் ரெடியாகி ஒரு 2 நாள் கழிச்சு தான் லான்ச்சே பண்ணுவாங்க. அது வரைக்கும் நாய்க்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் செத்துறக்கூடாது. அதுக்கான கண்டிஷன் ட்ரைனிங்லாம் கொடுக்கப்படும். அது எல்லாத்தையுமே கொடுத்து ராக்கெட் லான்ச்சில் ஏற்படக்கூடிய இந்த ஜி-ஃபோர்ஸை இந்த நாய்களால் தாங்க முடியுமான்னு சொல்லி அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் R-1A ராக்கெட்டை மாடிஃபை பண்ணி 22 ஜூலை 1951 டைசிக் அண்ட் சைகன் சொல்லப்படுற இந்த 2 நாய்களை விண்வெளிக்கு ஏவ தயாரானாங்க. கால்குலேஷன் படி சீறி பாய்ந்த அந்த ராக்கெட் 110 கிலோமீட்டர், அதாவது கார்பன் லைனுக்கும் மேலே போய் ரீச் ஆகி அங்கிருந்து திரும்ப பூமிக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்கு. ரிட்டர்ன் ஆகிற அந்த சமயத்தில் இந்த நாய்கள் வைக்கப்பட்டிருந்த அந்த கேப்சூல் மட்டும் ஒரு சின்ன பேராஷூட் ஓப்பன் ஆகி பர்ஃபெக்டாக அவங்க நினச்ச இடத்துலேயே லேண்டும் ஆகியிருக்கான்.
இந்த 2 நாய்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக காமிக்கப்பட்டிருந்தாலும் ஹார்ட் ரேட் பீட் அதிகமாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் உயிரோடையே பூமிக்கு ரிட்டர்ன் ஆச்சு. ஸோ விச் மேக்ஸ் டைசக் அண்ட் டைசன் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்பேஸுக்கு ரீச் ஆன முதல் பாலூட்டிகள், ஃபர்ஸ்ட் மேமல்ஸ் டு ரீச் த ஸ்பேஸ். அது வரைக்கும் திருநாய்களாக இருந்த இந்த 2மே அப்போதைக்கு விண்வெளி நாய்களாக மாறிச்சு. இல்லை டைசக் வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் ஸ்பேஸுக்கு போகிறேன்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்கு போல. அதை தொடர்ந்து அடுத்த வாரமே நடத்தப்பட்ட இன்னொரு டெஸ்ட்டில் டைசக்கோட ஒன்றா சேர்ந்து லீசாங்கிற இன்னொரு நாயை அமைச்சிருக்காங்க. சேம் கான்செப்ட் தான், ஸ்பேஸுக்கு போய் அந்த பேராஷூட் மூலிமா திரும்ப பூமிக்கு வரணும். ஆனால் வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா திரும்ப பூமிக்கு வரக்கூடிய அந்த பேராஷூட் ஓப்பன் ஆகாமல் போய் டைசக் அண்ட் லீசா 2 நாய்களும் பூமிக்கு உயிரோட ரிட்டர்ன் ஆக முடியாமல் போயிடுச்சு. இந்த ஸ்பேஸ் ரேஸால் இறந்த முதல் நாய்களாகவும் இதுதான் மாறிடுச்சு. ஸோ விண்வெளிக்கு போன முதல் நாயாகவும் டைசக் தான் இருந்திருக்கு. விண்வெளி மனிதர்களோட பேராசையால் இறந்த முதல் நாயாகவும் டைசக் தான் மாறி இருக்கு. அதை தொடர்ந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரீச் ஆன டைசனை திரும்ப எந்த ஒரு ப்ரோக்ராமுக்கும் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி அதை ஃபர்ஸ்ட் ஸ்பேஸுக்கு காமிச்சதுல ஒரு சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த நாயை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப அதை ஸ்பேஸுக்கு அனுப்பக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் பெட்டாவே வளர்த்தாராம். எப்படி பார்த்தாலும் திருநாய்கள் விண்வெளிக்கு போனது இதான முதல் முறை. காமன் லைனை தாண்டது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் பூமியை சுற்றி வரணும்ல. அந்த ப்ராஜெக்ட்லேயுமே இன்னொரு முக்கியமான நாயை இன்வால்வ் பண்ணி ஒரு சின்ன ராக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பட்னிக் 2 லான்ச் பண்ண R7 ராக்கெட். இது ராக்கெட்டுங்கிறத தாட்டிலும் ICBM சொல்லுவாங்க, இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல். செம்ம பவர்ஃபுல்லான இந்த மிசைலை யூஸ் பண்ணி அடுத்த ஒரு முக்கியமான நாயை லான்ச் பண்ணணும்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த ராக்கெட்டோட முனையில் சில முக்கியமான மாற்றங்களை செஞ்சாங்க. தெர்மல் சென்சார்ஸ், ரேடியேஷன் சென்சார்ஸ், நாய்க்கு தேவையான சாப்பாடு வைக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட், முக்கியமாக நாய் எந்த பக்கமும் திரும்பாமல் எந்திரிச்சு உட்காந்து படுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குட்டி குறுகிய கேப்சூல், அந்த நாய் வெளியில் எட்டி பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன விண்டோ கண்ணாடியும் வைக்கப்பட்டிருந்தது. ஸோ ஸ்பேஸுக்கு பண்ண அந்த நாயால் விண்வெளியிலிருந்து பூமியுமே பார்க்க முடியும். நாயோட கேப்சூலை ஃபுல்லாக தெர்மல் அண்ட் ஹீட் இன்சுலேஷன் பண்ணியிருந்தாங்க. நான் ஸ்பேஸில் நம்ம சூரியனை நோக்கி போகும்போது அதிகமான வெப்பத்தை உணர முடியல. அந்த வகையில் அந்த நாய் ஓவர் ஹீட் அண்ட் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி நாய்க்கு எந்த ஒரு ஆபத்தும் வராத மாதிரி தான் அந்த நாய் சேம்பரே உருவாக்கப்பட்டிருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு, ஆனால் ரிட்டர்ன் சிஸ்டம்ங்கிறத குறிப்பிட்ட நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சோவியத் சயின்டிஸ்டெல்லாம் உருவாக்க முடியல. அதாவது இந்த ராக்கெட்டில் ஏறி போகக்கூடிய அந்த நாயாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், போனவங்க தான் ரிட்டர்ன் ஆக முடியாது. ரிட்டர்ன் சிஸ்டம் இல்லாத அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட இது ஒரு நாய்க்கு சூசைட் மிஷன் தான். ஆனால் இந்த ஒரு உண்மையை அப்போதைக்கு சோவியத் யூனியன் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை. இது லேட்டஸ்ட்டாக ஒரு 20-30 வருஷம் கழித்து சோவியத் யூனியனோட அந்த சீக்ரெட் ஃபைல்ஸில் தான் வெளியிலே வந்துச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஒரு ரிட்டர்ன் சிஸ்டம் இல்லாத ஒரு முறை விண்வெளிக்கு அனுப்பி இந்த நாயை பூமியை சுற்றி வர வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய பிளானாக இருந்திருக்கு. ஒரு வாரத்துக்கு தேவையான சாப்பாடை வச்சு நாயை அனுப்ப பக்கவாக ராக்கெட் ரெடி பண்ணி சேம்பலை ரெடி பண்ணி இருந்தாலும் நாய் இன்னும் ரெடி பண்ணல. பிகாஸ் அவங்க சூஸ் பண்ண நாயோட பேர் அல்பைனா, ஒரு வெள்ளை நாய் தான். அப்போதைக்கு அந்த நாய் பாவம் குட்டி போட்டுருந்துச்சுங்க. ஒரு 3-4 குட்டி போட்டுருந்துச்சான். பட் குட்டி போட்டிருந்தாலும் பரவாயில்ல அனுப்பலாங்கிற ஒரு முடிவில் சில சயின்டிஸ்ட் முன்னோக்கி வந்திருந்தாலும் இதை ட்ரெயின் பண்ண அந்த சயின்டிஸ்ட் இல்லை நான் இதை அனுப்ப மாட்டேன், இது என்னுடைய பெட்டாக இருக்கட்டும், இது பதிலாக நம்ம இன்னொரு நாயை சூஸ் பண்ணிக்கலாம், அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த நாயை அனுப்புவோம் அப்படின்னு குட்டி போட்ட அம்மாவாக தான் அந்த நாயை ஒதுக்கிட்டேன், செகண்ட் பிளேஸுக்கு அனுப்பிட்டேன். முதல் நாயாக அவங்க சூஸ் பண்ணது தான் லைக்கா. லைக்காவும் மாஸ்கோ தெருக்களில் தெரிஞ்ச ஒரு சாதாரண திருநாய். கூட்டிகிட்டு வந்து பல மாதங்கள் ட்ரைனிங் பண்ணி சாப்பாடு கண்டிஷனிங் பண்ணி அந்த நாயை இப்போதைக்கு பூமியை சுற்றி வரக்கூடிய இந்த ஆர்பிட்டல் மிஷனுக்காக அனுப்ப ரெடி ஆனாங்க. ஆல்ரெடி ஸ்பேஸுக்கு போய் ஒரு நாய் ரிட்டர்ன் வந்துருச்சு. பட் இது ஸ்பேஸுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் பூமியையுமே சுற்றி வரணும். இதில் அவங்களுக்கு தேவையானது 2 விஷயம்தான். உள்ள ஸ்ட்ரெஸ் என்ன மாதிரி இருக்கு, ஹீட் எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது. இதை தாண்டி அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹீட் நாய் ஏதாவது பாதிக்குதா, அதோடைய ஹார்ட் பீட் அதிகமாகுதா, பேனிக் ஆகுதா, நாய்க்கு ஏதாவது மூச்சு திணறல் ஏற்படுதா, ப்ரெஷரால் பாதிக்கப்படுதான்னு சொல்லி அதை கணக்கிடவும் சில முக்கியமான எலக்ட்ரோட்ஸ் அண்ட் சென்சார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாயோட உடம்புல அந்த சூட்லேயே மாட்டப்பட்டிருந்துச்சு. பட் முக்கியமாக ஹீட் அண்ட் ப்ரெஷரை செக் பண்ணுறதுக்காக ஒரு நாயை பணைய கைதியை வச்சு அமைச்சிருக்காங்க. நான் யோசிச்சு பாருங்க, அந்த நாய்க்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. சந்தோஷமாக விண்வெளிக்கு போகிறோங்கிற நம்பிக்கையில் 3 நவம்பர் 1957 ஸ்பட்னிக் 2ஓட லைக்காவும் விண்வெளிக்கு லான்ச் பண்ணப்படுது. லான்ச் அப்போ ஏற்படுத்தப்பட்ட அந்த G-ஃபோர்ஸும் பூமியை தாண்டி போகிறோமே அப்படிங்கிற ஒரு பயமும் லைக்காவோட இதே துடிப்பை அதிகமாக்கியிருக்கான். நினைச்சதை விடவே அந்த சமயத்தில் ப்ரெஷரும் அதிகமாக இருந்திருக்கு. பட் எப்படி பார்த்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த லைக்கா பூமியை ஒன்றும் இல்லைங்க 10 முறை சுற்றி வளம் வந்திருக்கு. ஓவர் நைட்டில் எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லையுமே இதுதான் ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டுச்சு. உலகத்தோட முதல் நாய் விண்வெளியில் நம்ம பூமியை சுற்றி வளம் வருதுன்னு சொல்லி எல்லா மக்களாலுமே பேசப்பட்ட இந்த நாய்க்கு சப்போர்ட் ஒரு பக்கம் வந்தாலும் எதிர்ப்புகளும் கிளம்ப ஆரம்பிச்சது. இவ்வளோ சீக்கிரட்டாக ஒரு நாயை நீங்கள் விண்வெளிக்கு அமைச்சிருக்கீங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டர்ன் ஆகுமா, பூமிக்கு வருமா, பூமிக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லி பல கேள்விகள் அடுக்கடுக்காக சோவியத் மேலே வைக்கப்பட்டது. சோவியத்தும் நல்லா தான் இருக்குது, அந்த நாய் நல்லா தான் இருக்குது, 2 நாள் 3 நாளான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தவங்க 4வது நாள் அந்த நாயோட இந்த ஸ்பட்னிக் பூமியோட அட்மாஸ்பியரில் கிராஷ் ஆகி கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போனதான் ஒரு நியூஸை வெளிவிடுறாங்க. ஸோ டெக்னிக்கலாக அந்த நாய்
வானத்தில் 4 நாட்கள் பூமியை சுற்றி வந்து இறந்து போனதாக தான் கணக்கு காட்டப்பட்டிருந்துச்சு. ஆனால் 20 வருஷம் கழித்து சோவியத்தோட வண்டவாளத்தை எடுத்து பார்த்தா அந்த நாய் லான்ச் ஆகி பூமி ஒரு 5லேருந்து 6 முறை சுற்றி வளம் வந்துட்ட அப்புறம் 7 ஹவர்ஸ் கழிச்சே இறந்து போச்சாங்க. 7 ஹவர்ஸும் கூட அவங்க தெளிவாக சொல்லலை. லான்ச் ஆகி சில மணி நேரங்கள்லேயே லைக்காக இறந்துருக்கு. காரணம் உள்ள ஓவர் ஹீட் ப்ளஸ் ஓவர் ப்ரெஷருங்கிறது பில்ட் ஆகியிருக்கு. சோவியத் யூஸ் பண்ண அந்த தெர்மல் இன்சுலேஷன் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகியிருக்கு. ஒரு அவனில் நாயை வச்சா என்ன மாதிரி ஃபீல் பண்ணுமோ அப்படி ஒரு எஃபெக்ட் அந்த நாய் அனுபவித்து துடிச்சு இறந்துருக்கு. ஆனால் அந்த உண்மையை வெளியில் சொல்லாமல் சோவியத் அது ஒரு சக்ஸஸாகவே கொண்டாடி இருக்காங்க. அவங்களுக்கே தெரியும் அனுப்பப்பட்டது சூசைட் மிஷன் தான், லைக்காக திரும்ப வராதுன்னு. பட் உலக நாடுகளுக்கு போய் சொல்லி நம்ப வச்சு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போச்சுங்கிற மாதிரி உலகத்தை நம்ப வச்சாங்க. இறந்து போன லைக்காவுக்கு சிலையும் வச்சாங்க. லைக்காவோட முகம் பதித்த அந்த ஸ்டாம்ப்ஸும் வெளியிடப்பட்டுச்சு. லைக்கா நேஷ்னல் ஹீரோவாக மாறிச்சு. ஆனால் அது பட்ட வழியை நம்ம பட்டிருப்போமா? பட் இதுக்கப்புறமும் சோவியத் சும்மா இல்லாமல் அவங்களுக்கு கிடைச்ச ரெக்கார்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி எப்படியாச்சும் ஒரு நாயை நம்ம விண்வெளிக்கு அனுப்பி பூமியை சுற்ற வச்சு திரும்ப பூமிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துடணும். ஏன்னா இதை தொடர்ந்து நம்ம மனுஷன் அனுப்ப போகிறோம். அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா உலகமே நம்மளை மன்னிக்காது. அதுக்கு முன்னாடியே ஒரு நாயை வச்சு டெஸ்டிங் பண்ணிடலாம்னு சொல்லி அடுத்து 2 நாய்களை சூஸ் பண்ணுறாங்க, பெல்கா அண்ட் ஸ்டெல்கா. பெல்கானா ஸ்குவிரல் அணிலா, ஸ்டெல்கானா சின்ன அம்பு குட்டியாரோ. எனர்ஜெட்டிக்கான இந்த 2 நாய்கள் ஸ்புட்னிக் 5ஓட லான்ச் பண்ணப்படுறதுக்கு சூஸ் பண்ணப்படுது. இந்த முறை லேண்டிங் ஃபேஸோட தான் இந்த ராக்கெட்டை ரெடி பண்ணுறாங்க. அந்த நாய்கள் ஸ்பேஸுக்கு போய் பூமிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டர்ன் ஆகணும், பூமியில் பர்ஃபெக்டாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் லேண்ட் ஆகணுங்கிற எண்ணத்தோடு தான் அந்த ராக்கெட் அந்த சேம்பரே ரெடி பண்ணப்படுது. அவங்க உருவாக்கின ஸ்புட்னிக்கும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் தான் இருந்திருக்கு அந்த சமயத்தில். இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த சோவியத் யூனியன் இந்த நாய்களோட உயிரை பாதுகாக்க ட்ரை பண்ணுறாங்க. 19th August 1960 ஸ்புட்னிக் 5ஓட இந்த 2 நாய்களும் விண்வெளிக்கு ஏவப்படுது. இந்த நாய்கள் தனியாக ஒன்றும் போலங்க, கூடவே சில வகையான பூஞ்சை வகைகள், காளான்கள், 1-2 செடிகள் அண்ட் 2 எலிகளையுமே சேர்த்து வச்சு தான் அனுப்புகிறாங்க. இத்தனை உயிர்கள் ஒன்றா ஸ்பேஸில் போய் ட்ராவல் ஆகிட்டு வர முடியுமா அப்படிங்கிறது தான் பிளானே. அண்ட் அவங்க நினச்ச மாதிரியே பூமியை 25 மணி நேரத்தில் 17 முறை இந்த உயிர்கள் சுற்றி வளம் வந்திருக்கு. ஸ்பேஸோட உண்மையான வெயிட்லெஸ்னஸ், அந்த மைக்ரோ கிராவிட்டியை இங்கே இருக்க அந்த நாய்களும் எலிகளும் உணர்ந்ததாக சொல்லப்படுது. பெல்கா பயமில்லாமல் குறைக்கவும் செஞ்சாலாம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் படி பார்க்கும்போது விண்வெளியில் உண்மையான ட்ரூ ஸ்பேஸில் முதல்ல குறைச்ச நாய்ங்கிறது பெல்கா தான். 25 மணி நேரங்கள் கழித்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ண இடத்துலேருந்து இங்கே எங்கே இறங்கணும்னு நினச்சாங்களோ அந்த இடத்துல இந்த நாய்கள் பேராஷூட் மூலிமா சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டர்ன் ஆச்சு. இறங்கி ஸ்ட்ரெஸ்ஸில் அமைதியாக படிக்கையாக இருக்கும்னு சொல்லி அவங்க நினச்சி தான் கதவை திறந்துருக்காங்க. ஆனால் அந்த நாய்கள் சந்தோஷமாக நாங்கள் திரும்பவும் ஸ்பேஸுக்கு போக போகிறோமே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க அந்த ஆராய்ச்சியாளர்கள் மேலே ஏறி தவந்து விளையாடிச்சாங்க. அந்த நாய்கள் அவ்வளோ க்யூரியஸாகவும் அவ்வளோ ஹாப்பியாகவும் எந்த ஒரு மூட் ஸ்பாயிலும் ஆகாமல் இருந்ததாகவும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஸ்பேஸுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் பூமியை 17 முறை சுற்றி பூமிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டர்ன் ஆன அந்த ஒரு சந்தோஷத்தில் ஸ்டெல்கா தொடர்ந்து பல குட்டிகளை ஈன்றதாம். அதில் ஒரு குட்டியை நாம் ஏன் அடிக்கடி சண்டை பண்ணணும், நமக்குள்ள ஒரு அமைதி ஒப்பந்தம் போட்டுக்கலாமேன்னு சொல்லி அமைதியின் பொருளாக அப்போதைக்கே அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருந்த ஜான் எஃப் கென்னடிக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது. ஸோ சோவியத் யூனியன் ஸ்டெல்கா போட்ட குட்டியில் ஒன்று ஜான் எஃப் கென்னடிக்கு கொடுத்துருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெல்கா போட்ட குட்டிகளுக்கு பப்னிக்ஸ் அப்படிங்கிற பேருமே வச்சுருந்தாங்களாம். வழக்கமாக பப்பீஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஸ்புட்னிக் 5ல் போய் இது லான்ச் ஆகி திரும்ப வந்து குட்டி போட்ட அந்த காரணத்தினால ஸ்டெல்காவோட குட்டிகளுக்கு பப்னிக்ஸ் அப்படிங்கிற பேர் கொடுத்துருக்காங்க. நல்ல பேர் தானே. இதுக்கப்புறம் எந்த ஒரு மிஷன்லையுமே பெல்காவும் ஸ்டெல்காவும் இன்வால்வ் ஆகலை. இதில் கிடைச்ச டேட்டாஸை வச்சு 1961 யூரி கேகரின் விண்வெளிக்கு போன முதல் மனிதனாக மாறுறான். ஆனால் அந்த மனிதனோட பேரை மட்டும் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கிறீங்களே தவிர்த்து அந்த மனிதனை விண்வெளிக்கு புஷ் பண்ணுறதுக்காக உயிர் கொடுத்த பல ரிசர்ச்சர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த அந்த நாய்களை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லைண்ணே. பட் இதோட நாய்கள் விண்வெளிக்கு போகிறது நிறுத்தப்பட்டதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்னும் பல ரிசர்ச்சர்ஸ் பல ஆராய்ச்சிகளுக்காக நிறைய நாய்கள் அனுப்பப்பட்டது. முக்கியமாக விண்வெளியில் மனிதர்களால் எத்தனை நாட்கள் தங்க முடியும், அதிகபட்சம் ஒரு மனிதனால் விண்வெளியில் எவ்வளோ நாட்கள் வாழ முடியும்னு சொல்லி அதை செக் பண்ணுறதுக்காக ஒரு லாங் டேர்ம் ஆர்பிட் செஷனை சோவியத் பிளான் பண்ணுறாங்க. இது முடியுமா, நிஜமாலே இதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதிக நாட்கள் விண்வெளியில் ஒரு மனிதனால் சர்வைவ் ஆக முடியுமான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு திரும்பவும் நாயை வச்சு தான் டெஸ்டிங்கிறது நடத்தப்படுது. இதுக்கு அவங்க சூஸ் பண்ண 2 நாய்கள் பெஸ்டராக் அண்ட் ஒகோலியாக். 22 February 1966 காஸ்மோஸ் 110 ப்ரோக்ராமில் இந்த 2 நாய்களும் விண்வெளிக்கு அனுப்பப்படுது. தேவையான சாப்பாடும் தண்ணீரை மட்டும் அமைச்சு இந்த நாய்களை கிட்டத்தட்ட 22 நாட்கள் விண்வெளியில் சுற்றி வர வச்சுருக்காங்க. நம்ம பூமியை சுற்றி 22 நாட்கள் இந்த 2 நாய்களும் வளம் வந்திருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இல்லை என்ன ஒரு வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா அது போன கொஞ்ச நாட்கள்லேயே அதோடைய சாப்பாடும் தண்ணீரும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்காங்க. மிச்ச நாட்களை அது சாப்பாடு தண்ணி இல்லாமல் தான் கழிச்சிருக்கு. திரும்ப பூமிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உயிரோடையுமே ரிட்டர்ன் ஆகியிருக்கு. ரிட்டர்ன் ஆகிற அந்த சமயத்தில் அதோடைய எடை குறைஞ்சிருக்கு. டீஹைட்ரேஷனால் ஸ்கின்னெல்லாம் ஒட்டி போய் ரொம்பவே ஒரு பரிதாபமான கண்டிஷனில் ரிட்டர்ன் ஆனாலும் உயிரோட பூமிக்கு திரும்ப வந்திருக்குங்க.
அண்ட் இது வரைக்கும் இந்த ரெக்கார்டை எந்த ஒரு நாய்களும் பிரேக் பண்ணல. 22 நாட்கள் பெட்டராக் அண்ட் அகல்யாங் விண்வெளியில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் எந்த ஒரு மிருகத்தாலையும் இதை பிரேக் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். மனிதர்களை துரத்தி கடிக்கக்கூடிய தெருநாய்களுக்கு நடுவில் விண்வெளி சாதனைகள் பண்ணக்கூடிய நாய்களும் இருக்கதானே செய்யுது. திஸ் இஸ் அன்சைன்ட், சைனிங் ஆஃப்.